ஜெபமே அனைத்து தீமையும் அகற்றும் ஆயுதம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திரு அவையோடு இணைந்து பொது காலத்தின் 21ஆம் வாரத்திலே புதன்கிழமையிலே புனித மோனிகா அம்மாவனுடைய விழாவை கொண்டாட இன்று திரு அவையானது நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய மத்திய நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 27-32 வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறைநூல் அறிஞர் பரிசேயர்களுடைய வாழ்வானது வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக இருக்கிறது என்று சொல்லுகின்றார். கல்லறையை நாம் பார்க்கின்ற பொழுது வெளியிலே மிகவும் அழகாக இருக்கும், ஆனால் உள்ளே எலும்புகளும் ஒரே நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு கல்லறையாக இருக்கிறது. அதே போலத்தான் இந்த மறைநூல் அறிஞர் பரிசேயர்களுடைய வாழ்விலும் வெளியிலே அவர்கள் மிகவும் அலங்காரத்தோடும் பார்ப்பதற்கு நீதிமான்களாக தெரிகிறார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளமானது வஞ்சகம், பேராசை, பிறரை கெடுக்கக்கூடிய எண்ணம், பிறருடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கிறது. இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவர்களை கண்டிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே போலதான் புனித மோனிகா அம்மாவனுடைய மகன் அகஸ்தினார் தன்னுடைய வாழ்வு முழுவதும் பாவத்தை நோக்கி, தீமையை நோக்கி பயணிப்பதை கண்டு 30 ஆண்டுகளுக்கு மேலாக மோனிகா தன்னுடைய மகனுடைய மனமாற்றத்திற்காக ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார். அந்த ஜெபத்தின் வழியாக இறுதியாக அகஸ்தினார் தன்னுடைய மனதை மாற்றி கடவுளுக்காக தன்னை முழுவதும் அர்ப்பணித்து இன்று திரு அவையில் ஒரு மிகப்பெரிய புனிதராக இருக்கிறார். எவ்வாறு மோனிகா தன்னுடைய மகனுடைய மனமாற்றத்திற்காக ஜெபித்தார் என்று பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக இடைவிடாத ஜெபம். பாவிகளை நேரடியாக சாடுவதற்கு முன்பாக அவர்களுக்காக இயேசுவிடம் தொடர்ச்சியான ஜெபம் செய்ய வேண்டும். குறிப்பாக அன்றாட திருப்பலியின் வழியாக, ஜெபமாலையின் வழியாக, இறை வார்த்தை வாசிப்பதன் வழியாக நாம் இந்த பாவிகளுடைய மனமாற்றத்திற்காக ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக கண்ணீர் மற்றும் இரக்க ஜெபம். மோனிகா தனது மகனுக்காக கண்ணீரோடு ஜெபித்தார். நாமும் பாவிகளை வெறுக்காமல் அவர்களது ஆன்மாவுக்காக இரக்கத்தோடும் கண்ணீரோடும் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக நம் வாழ்க்கை சாட்சியம். பாவிகளுக்கு நாம் காட்ட வேண்டிய மிக பெரிய ஒரு முன் உதாரணமாக நம்முடைய வாழ்வானது இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே எளிமை, கருணை, மன்னிப்பு, நேர்மை, விட்டு கொடுத்தல், பொறுமை ஆகியவற்றின் வழியாக அவர்களுடைய வாழ்வை மனமாற்ற நாம் முயற்சி செய்ய வேண்டும். நான்காவதாக அன்புடன் அணுகுதல். மோனிகா தனது மகனை கடுமையாக அல்ல, அன்புடன் அணுகினார். அதுபோல பாவிகளிடமும் நாமும் தீர்ப்பளிக்காமல் கருணையோடு அணுக வேண்டும். நீங்கள் பாவிகள் என்று குற்றம் சொல்வதற்கு பதிலாக கடவுள் உங்களை அதிகமாக அன்பு செய்கிறார், கடவுள் உங்களை நேசிக்கிறார் என்று நாம் அவர்களுடைய வாழ்வை மனமாற்ற நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஐந்தாவதாக திரு அவையின் உதவியை நாடுதல். புனித மோனிகா அம்மா தன்னுடைய மகனுடைய மனமாற்றத்திற்காக அப்பொழுது ஆயராக இருந்த புனித அம்புரோசின் உதவியை நாடினார். அவருடைய கருணை நிறைந்த வார்த்தையின் வழியாக புனித அகஸ்தினார் தன்னுடைய மனதை மனமாற்றி திரு அவைக்காக தன்னுடைய வாழ்வு முழுவதையும் அர்ப்பணித்தார். அதை போலவே நாமும் திரு அவையில் நமக்கு இருக்கக்கூடிய ஒப்புரவு அருள் சாதனத்தின் வழியாக, அருள் பணியாளர்கள் வழியாக, ஜெபத்தின் வழியாக, தியானத்தின் வழியாக பாவ நிலையில் வாழக்கூடியவர்களுக்கு மனமாற்றம் கிடைக்க நாம் ஜெபிக்க வேண்டும். இறுதியாக பொறுமையும் நம்பிக்கையின் வழியாக. மனமாற்றம் உடனே நடப்பதில்லை. மோனிகா பல ஆண்டுகள் காத்திருந்தார். நாமும் பொறுமையோடு நம்பிக்கை இழக்காமல் ஒரு நாள் கடவுள் மனமாற்றம் செய்வார் என்கிற அந்த நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். புனித மோனிகா அம்மாவை போலவே புனித குழந்தை தெரசாலும் தன்னுடைய, குறிப்பாக அவர் பிரான்சினி என்கின்ற ஒரு கைதிக்காக ஜெபித்தார். அதாவது அவர் செய்தித்தாளிலே பிரான்சினி என்கின்ற கைதி 3 பெண்களை கொலை செய்ததற்காக அவரை தூக்கிலிட வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய மரண தண்டனையானது அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதை குழந்தை தெரசம்மாள் படிக்கின்ற பொழுது அந்த பாவி தான் சாவதற்கு முன்பாக தான் செய்த தவறை முழுவதுமாக ஒப்புக்கொண்டு அதன் பிறகு அவரை தூக்கிலிட வேண்டும் என்று இறைவனை நோக்கி ஜெபித்தார்கள். அதை போலவே பிரான்சினி என்கின்ற அந்த கைதி தான் தூக்கிலிடுவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக தான் செய்த தவறுகளை அவர் ஒப்புக்கொள்வதற்கு பாடுபட்ட சுருவத்தை வாங்கி முத்தி செய்து இறுதியாக எல்லா பாவங்களுக்காக மனம் வருந்தி அவர் தூக்கிலிடப்பட்டார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, குறிப்பாக புனித மோனிகா அம்மாவனுடைய வாழ்வும் புனித குழந்தை தெரசம்மாளுடைய வாழ்வும் நமக்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு மைய சிந்தனை, ஜெபத்தின் வழியாக நாம் எல்லாவிதமான பாவிகளையும் மனமாற்ற முடியும்.
குறிப்பாக நம்முடைய குடும்பங்களிலே ஒரு சில நேரங்களிலே கணவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கிறார் என்று சொன்னால் அவரை மனமாற்றுவதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். அதே போலவே நம்முடைய குடும்பங்களிலே ஒரு சில நேரங்களிலே மனைவி அதிகமாக தடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி பிறரை காயப்படுத்தக்கூடிய அந்த தருணத்திலே அவர்களுடைய மனமாற்றத்திற்காக ஜெபிக்கலாம். நம்முடைய பிள்ளைகள் தவறான பாதையிலே தவறான நடத்தியிலே செல்கின்ற பொழுது, மது பழக்கத்திற்கு போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கின்ற பொழுது அவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்திலே பலவிதமான தீமைகளை நாம் பார்க்கின்றோம். அது நாட்டிற்காக இருந்தாலும் சரி, வீட்டிற்காக இருந்தாலும், சமுதாயத்திற்கும் தீமை செய்யக்கூடிய எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அவர்களுடைய மனமாற்றத்திற்காக நாம் இந்த மோனிகா அம்மாவை போல இடைவிடா ஜெபத்தின் வழியாகவும் கண்ணீர் மற்றும் இரக்கத்தின் வழியாகவும் நம் வாழ்க்கை சாட்சியத்தின் வழியாகவும் அன்புடன் அணுகுதல் வழியாகவும் திரு அவையின் உதவியின் வழியாகவும் பொறுமையோடு நம்பிக்கையோடும் இருப்பதன் வழியாகவும் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த தீய பழக்க வழக்கங்களிலிருந்து தீயவற்றிலிருந்து முழுவதுமாக மனம் மாறுவார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது ஒரு நாள் கண்டிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பாவிகளை மனமாற்றி அவருடைய உண்மையான நிலையான வாழ்வை எல்லாருக்கும் தருவார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து புனித மோனிகா அம்மாவை போல, புனித குழந்தை தெரசாளை போல நாம் பிறருக்காகவும் நமக்காகவும் இந்த சமுதாயத்திற்காகவும் நாட்டிற்காகவும் இந்த உலகில் உள்ள அனைவருக்காகவும் நாம் ஜெபிப்போம். எனவே ஜெபமே அனைத்து தீமைகளை அகற்றும் ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கிறது. எனவே இந்த தீமைகளை அகற்றுவதற்காக ஜெபிப்பதற்கு தேவையான அருள் வேண்டிய இந்த நாளிலே நாம் இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.